வணக்கம். தனித்து கூட்டணி வைத்து போட்டியிடுவது என்று இந்த முறை சற்று அதிகமாகவே ரிஸ்க் எடுத்துள்ளது தமிழக பாஜக. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் பிரச்சாரத்தையும் தீவிரப்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி அடிக்கடி சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதுவும் 7வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றுள்ள பிரதமர் மோடி 8வது முறையாக மறுபடியும் தமிழகம் வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. சென்னையில் ரோட் ஷோவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அன்றைய இரவு ராஜ்பவனிலும் தங்கியிருந்தார். பிரதமர் தமிழகம் வரும்போதெல்லாம் அமைதியுடன் கவனித்து வந்த திமுக இந்த முறை விடுத்துக் கொண்டதாக தெரிகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் பொழுது அரசு மாளிகையான ராஜ்பவனில் மோடி தங்கியது தேர்தல் விதிமீறல் என்ற சர்ச்சையை புதிதாக தொடங்கியிருக்கிறது திமுக. இது குறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை மோடி மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் தமிழக முதல்வரும் இனி மாவட்ட சுற்றுப்பயணத்தின் பொழுது அரசு பங்களாவில் தங்குவார் என்ற தேர்தல் அதிகாரிகளிடம் சற்று சட்ட ரீதியாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகாரை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாம் தமிழக தேர்தல் ஆணையம். இதையெல்லாம் பிரதமர் மோடி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லையாம். மேலும் ராஜ்பவனில் தங்கியிருந்த மோடி ரோட் ஷோவில் பொதுமக்கள் திரண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை என்பதால் மிகவும் அப்செட் ஆகிவிட்டாராம். எனவே தமிழக பாஜகவினருடன் ராஜ்பவனில் ஆலோசிக்க திட்டமிட்டிருந்த புரோகிராமை கேன்சல் செய்து விட்டாராம் மோடி. அது மட்டுமல்ல, அன்றைய தினம் இரவு கவர்னருடன் 1 மணி நேரம் விவாதித்ததாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என மோடி விவாதித்தாராம். கிடைத்த தகவலின்படி பாஜக மற்றும் கூட்டணிக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என கவர்னர் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளதாக, அதாவது சௌமியா, அன்புமணி, தமிழிசை சவுந்தரராஜன், நாகேந்திரன் என 3 பேர் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்கிறது. இதை கேட்ட பிரதமர் மோடி மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளார்.